வணக்கம். இது அபிஸ் சேனல். BLS E-Service International இந்த நிறுவனத்தினுடைய IPO வருகிறது. இந்த நிறுவனமானது அவங்க பேர்லேயே சொல்லியிருக்கிற மாதிரி E-Services. நம்ம ஏற்கனவே ஒரு நிறுவனம் பார்த்துருக்கோம். நம்மளுடைய நீண்டகால சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. BLS International சொல்லிட்டு பாஸ்போர்ட்டு, விசா சர்வீசஸ், அதெல்லாம் மற்ற சிட்டிசன் சர்வீசஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம். அதாவது அவங்க வந்து டேரெக்டாக இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இவங்க அதிலே E-Services கொடுத்துட்ருக்காங்க. இதில் E-Servicesனால் என்னென்னலாம் பண்ணலாம்? 3 விதமான பிஸ்னஸில் இவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ். பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ்ங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வங்கிகள் வந்து எங்கெல்லாம் சென்றடைய முடியாத இடங்கள், பெருநகரங்கள் இல்லாமல், டயர் 2 சிட்டிஸ் கூட இல்லாமல், ரொம்ப சென்று அடைஞ்சு ஒரு பிரான்ச் போட்டு செய்யக்கூடிய அளவில் இல்லாத அந்த இடங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அவங்களுடைய ஸ்டோர்ஸ் இல்லாட்டி இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பிச்சு இல்லாட்டி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரிலாம் போட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து அவங்கள அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறது, அவங்க FD போடுறது, அவங்க RD போடுறது, பணத்தை எடுத்துக்கொள்வது, இது மாதிரி இந்த சர்வீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ். இது ஒரு வகையான பிஸ்னஸ் இவங்களுக்கு. இரண்டாவது வகையான ரெவென்யூ எதுலேருந்து வருது பார்த்திங்கன்னா அசிஸ்டட் E-Services. இப்போது நானே கடை வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான POS வாங்கி வச்சுக்கிற மாதிரியான இது இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்ணக்கூடிய இல்லாட்டி என்னுடைய இதை வந்து டிஜிட்டல் ஸ்டோராக காண்பிக்கக்கூடிய அந்த வசதி வந்து தனியாக வெப்சைட் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்காது. அது மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்க இந்த E-Services கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் சர்வீசஸ். இந்த கவர்மெண்ட் E-Servicesல பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்குறது தான் இந்த ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆதாரில் வந்துட்டு மாற்றங்கள் பண்ணுறதுக்கு பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி இந்த கவர்னன்ஸ் சர்வீசஸ் அதுக்கும் இவங்க வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 3 வகைகளில் இவங்களுக்கு வருமானம் வருகிறது. பெரும்பான்மையான வருமானம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீசஸ்லேருந்து தான் வருது. அதில் தான் கிட்டத்தட்ட நான் கூட உங்களுக்கு டேட்டாவும் காண்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 60 விழுக்காடு வருமானம் அதிலேருந்து வருகிறது. அசிஸ்டட் E-Serviceலேருந்து ஒரு 25 விழுக்காடு. அது தவிர மிச்சம் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து வருகிறது. இது ஒரு அசட் லைட் மாடல் தான். ஏன்னா ரொம்ப வந்து செலவழிக்க வேண்டாம், ஆள் வேணும், இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வேணும். பட் அதே நேரத்தில் இதில் வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஏன்னா யாருமே ஒரு இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால் காசு அதிகமாக கொடுத்துட்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே கம்மியான ரேட் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ரேட் அப்படியே நீங்கள் அவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்துட்டு கம்மியாக தான் பார்க்க முடியும். நம்ம இந்த நிறுவனத்துடைய IPO டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். BLS E-Service நிறுவனம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், அசிஸ்டட் E-Services, E-Governance இந்த 3ல் தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் தான் அவங்களுடைய பெரும்பான்மையான வருமானம் வந்துட்டு இருக்கு. 3 ஃபீல்டில் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் அந்த வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021-2022 வந்துட்டு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீஸில் 27%, E-Governance பெரும்பாலாக இருந்தது. பட் அது அப்படியே இப்போ வந்துட்டு அந்த மாடல் மாதிரி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீஸ்லேருந்து 66 விழுக்காடும், E-Governanceலேருந்து 28 விழுக்காடு, அசிஸ்டட்லேருந்து 5%. ஸோ இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டை சார்ந்திருந்ததுலேருந்து மற்ற பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் சர்வீஸாக இவங்களை வந்துட்டு உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய IPO பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 தொடங்கி பிப்ரவரி 1 முடிவடைகிறது. 3 நாட்கள். ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 129லேருந்து 135 ரூபாய், லாட் சைஸ் வந்து 108 ரூபாய். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 கோடி பங்குகள் வரைக்கும் தரப்படுகிறது. 150 ரூபா, 135 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 310 கோடி ரூபாய் வரைக்கும் திரட்டுறாங்க. மொத்தமாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மொத்த அந்த ப்ரொசீட்ஸையும் வந்துட்டு கம்பெனி எடுத்துக்க போகுது. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ பார்த்தீங்கன்னா 6 கோடி பங்களாக இருந்தது, கிட்டத்தட்ட 9 கோடி பங்களாக மாறப்போகிறது. இப்போ இது வந்து அசட் லைட் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா 213 கோடி செப்டம்பர் காலாண்டு முடியும் போது அதிலே வந்துட்டு 158-60 கோடி வரைக்கும் ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுற அளவில் இந்த நிறுவனமான இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 14 கோடி. அதுதான் இங்கே வந்துட்டு 10% தான் மார்ஜின் வைக்க முடியுது. பட் அதுவே இந்த மாதிரி அசிஸ்டட் சர்வீஸ் இந்த மாதிரியான காஸ்ட் பேஸ்டாக நடக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்துட்டு 10%, 14%ங்கிறது ஒரு நல்ல ஒரு மார்ஜின் தான். நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா EPS வந்து ப்ரீ IPO 3, போஸ்ட் IPO 2. அதுக்கு இவங்க கேட்கக்கூடிய PE 44-60 இருக்குது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இல்லாத பிஸ்னஸில் 60 PEங்கிறது ரொம்ப அதிகம். BLS International நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்ல PEயில் நல்ல விலையில் கிடச்சிட்டு இருந்தது. நம்ம ஒரு தடவை வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் நல்லா மேலே போச்சு. பட் இந்த நிறுவனமானது கேட்கக்கூடிய PE ரொம்ப அதிகமாக நமக்கு படுது. இப்போ இந்த நிறுவனத்துடைய IPO டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய அனாலிசிஸ் மட்டும்தான். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன், அப்ளை பண்ணுங்கள் வேண்டாம் சொல்லக்கூடிய எந்த விதமான தீர்மானமும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து SEBI அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இல்லையாங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.